என்னோட வாழ்நாளிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு உருவத்தை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்ததே இல்லை மச்சான். இந்த காலேஜில் இன்னமும் ஆத்மா சாந்தி அடையாமல் பேயா நடமாடிட்டு இருக்க இந்த பொண்ணோட பேர் மோனிகா. ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி மோனிகா ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது. மோனிகா ஒரு மோகினி. சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்க இந்த ஒரு மிகப்பெரிய காலேஜ் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த லொக்கேஷனை நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய காலேஜ் தான் இது. இப்போ இந்த காலேஜ் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கன்னி பெண்ணோட ஆத்மான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணோட பேர் தான் மோனிகா. காலேஜுக்கு வெளியில ஒரு 7 பேர் சேர்ந்து இவங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதா சொல்லப்படுது. மோனிகா ரொம்பவே சென்சிட்டிவான பொண்ணா இருந்ததுனால இதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி நிறைய முறை அவங்க வெளியில சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே இவங்க பக்கம் சப்போர்ட்டிவா பேசல. இவங்க சொல்றதை வீட்லயும் புரிஞ்சிக்கல, காலேஜ்லயும் புரிஞ்சிக்கல. இந்த மன வருத்தத்துல இந்த காலேஜ்லயே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சில வருடங்கள்லயே இந்த காலேஜும் கைவிடப்பட்ட நிலைக்கும் வந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் மோனிகாவோட ஆத்மான்னு நிறைய பேர் நம்பி இருக்காங்க. ஏன்னா மோனிகா இறந்து போன அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா பழி வாங்கும் நிலையில இருக்கிறதுனால அவங்க அப்பா அந்த சாதாரண ஆத்மாவை மோகினியா மாத்தி இருக்காரு. மோனிகாவை அடக்கம் பண்ண இடத்துல அவங்களோட பிணத்தை தோண்டி எடுத்து ஒரு மந்திரவாதியை வச்சு ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணி இவங்களை மோகினியா மாத்தி இருக்காங்க. ஆனா அவங்க பண்ண அந்த மந்திரம் ரிச்சுவல் எல்லாமே அவங்களுக்கே ஆப்போசிட்டா போய் முடிஞ்சிருக்கு. இதனால அந்த மந்திரவாதி அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அவங்க அப்பா அதுக்கப்புறம் ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு அவரும் சில வருடங்கள்லயே இறந்து போறாரு. இப்போ இந்த பெண்ணோட ஆத்மா அந்த காலேஜ்லயும் அந்த காலேஜை சுத்தியும் நடமாடுறதுதான் நிறைய மக்கள் நம்புறாங்க. யாருமே இந்த பக்கம் வர்றதும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த காலேஜ் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இதை ஒரு பேய் காலேஜா தான் எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்ட அப்புறம் உடனே இந்த காலேஜை போயிட்டு நம்ம நேர்ல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் முடிவு பண்ணேன். நாங்க பகல் நேரத்தில் வந்தப்பவே சில அமானுஷமான விஷயங்கள் எங்க கண்ணில் தென்பட்டாலும் எங்களால அந்த நேரத்தில் அதை உறுதிப்படுத்த முடியல. எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம நள்ளிரவுல வந்தா மட்டும்தான் இங்க நடக்கிற அமானுஷமான விஷயங்களை நம்ம கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜ்குள்ள வந்து நாங்க ஒரு ரூமா தேடி பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நாங்க மோனிகாவோட இந்த உருவத்தை பார்த்தோம். மோகினினா இப்படிதான் இருக்குமா? இருந்தாலும் மோனிகாவோட ஆத்மா இன்னும் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு? ஒருவேளை அவங்க மரணத்துக்கு காரணமான அந்த பசங்களை பழிவாங்க இன்னும் மோனிகா துடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல அப்பாவி மக்கள் யார் வந்தாலுமே அவங்க பழி வாங்குறாங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எங்களுக்கு இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா மோனிகா கிட்ட கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும்னு எங்களுக்கு புரிஞ்சது. ஆனா நாங்க மோனிகா கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் எங்களுக்கே நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் அதே உணர்வு கிடைக்கும் நம்புறேன். ஆரம்பிக்கலாமா? இப்போ வரைக்கும் இந்த மோகினி காலேஜ்ல என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இன்னும் நீங்க பார்க்காம இருந்தா இதுக்கு முந்தின எபிசோட்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு இந்த எபிசோட் த்ரில்லிங்கா இருக்கும். நாங்க இந்த காலேஜுக்குள்ள காலை எடுத்து வச்சதுல இருந்து கீழே இருக்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் எக்ஸ்ட்ரீமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அதுவும் இந்த பேஸ்மெண்ட்ல எங்க எல்லாரையும் லாக் பண்ணி இங்க இருக்க அந்த மோகினி எங்களை அட்டாக் பண்ண பார்த்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இதே இடத்துல இங்க இருக்க மோகினி கிட்ட நம்ம ஏதாவது ஒரு முறையில கம்யூனிகேட் பண்ணலாம்னு நாங்க நினைச்சோம். அதுக்காகவே நாங்க ஓஜா போர்டு யூஸ் பண்ணி இங்க இருக்க மோகினி கிட்ட பேசணும். அப்ப நாங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நிறைய மிஸ்டீரியஸ் ஆன்சர் கிடைச்சது. மோனிகா நீங்க தனியா இருக்கீங்களான்னு நாங்க கேட்ட கேள்விக்கு ஆமா பதில் வந்துச்சு. இந்த காலேஜ்ல எங்க வந்தா உங்களை நாங்க நேருக்கு நேர் பார்க்க முடியும்ன்ற கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பதில் வந்துச்சு. ఎక్కడ వస్తే మిమ్మల్ని నేను చూడొచ్చు? என்ன கேட்டாது நம்பராண்ட போய் நிற்குது. எங்க வந்தா உங்களை பார்க்க முடியும்னு கேட்டேன். ஒன்று நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருக்குமோ?
அதே நேரத்தில் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாம நீங்க வந்தா மட்டும் தான் என்ன பார்க்க முடியும்ன்ற பதிலும் வந்துச்சு. மோனிகாவோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக நாங்க எந்த விதமான வெளிச்சமும் இல்லாம பிட்ச் பிளாக்ல மோனிகாவை தேடி போனோம். நாங்க எடுத்தது எவ்வளவு பெரிய தப்பான முடிவுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும். இந்த எபிசோட் ஃபுல்லாவே நாங்க மோஸ்ட்லி நைட் விஷன் கேமரா யூஸ் பண்ணி மட்டும் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியில குறைபாடுகள் இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டார்க்னஸ் தேடி போலாம். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மம்மிக்கல் உருண்டுட்டே இருக்கு. நம்ம சுற்றி ஏதோ ஒன்று போயிருக்குது, ஆனால் என்ன போகுதுன்னே தெரியல. ஆரம்பத்துல இருந்தே இந்த கொலுசு சத்தம் எங்களை பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் இந்த கொலுசு சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே யோசிக்காம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். வந்த இடத்துக்கு எத்தனை நேரத்தில் வருவார் மச்சான் இந்த பொண்ணு கேட்கல, லெஃப்ட் சைடில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு கேட்டா அது நம்ம தடவை சவுண்டு சொன்ன மாதிரி மோகினி கூட வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லிச்சல. வாய்ப்பு இருக்கலாம். மோகினியோட அப்பாவும் இருக்காங்க. இருக்கலாம். இல்லை இந்த மந்திரவாதியாக இருக்கலாமோ? மந்திரவாதியா? என்னடா அப்பான்றீங்க மந்திரவாதின்றீங்க? நம்ம கண்ணில் மாட்டிக்கணுங்க. இல்லை, ஆனால் அதை தாண்டி வேறு ஏதோ இன்னொரு சக்தி இங்கே இருக்குண்ணா. கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி சொல்கிறேன்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் யார்ட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நடக்குதுண்ணா. கீழே நடக்கும்போது சைடில் சவுண்ட் கேட்குது. கரெக்டு. யோசிச்சு பாருங்க. கேட்குது எனக்கு. இருட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், அதான் இப்போ எனக்கு தெரியும். இது இன்னும் ரொம்ப இருட்டாக இருக்குயா. ஓ ஏதாவது இருக்கும் அந்த மோனிகா பாப்பா தான். மோனிகா பாப்பாவா? மெதுவாக நம்மளை கூப்பிட்டு போகிற மாதிரியே தெரியுது.
எங்களுக்கு கேட்ட அந்த அழுகுரல் சத்தத்தையே பின்தொடர்ந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத எங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருந்ததுனால எங்களுக்கு எதுவுமே சரியா தெரியல. இருந்தாலும் நைட் விஷன் கேமரா வச்சு நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போதான் முதல் முறை மோனிகாவோட உருவத்தை நாங்கள் முழுசாக பார்த்தோம். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் யாருமே பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. சைலண்டாக இருக்கும். ஓகேவா? లోపల ఉన్నారా మోనికా? வர விட்டு அடிக்குதா? பயங்கரமா சொல்றேன். இதையெல்லாம் பார்த்தப்பறம் தான் எங்கள் எல்லாருக்கும் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த பொருட்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்தது அதுவும் கீழே இருந்துச்சு. யார் இதை மேலே கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி இதை மேலே வந்திருக்கும், இந்த மாதிரி 1008 கேள்விகள் எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. கீழே வச்ச நைட் விஷன் கேமரா செக் பண்ணால் இதெல்லாம் தெரியணும்னு நாங்கள் அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கேமராவும் கீழே வந்து இருக்கிறது அப்போ எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இங்க இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நாள் இங்க கூட்டுறீங்களா? இனிமே புரியலண்ணா. என்ன அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே பாருங்க பாருண்ணா. எல்லாமே மடித்து வந்து ரிச்சுவல் பண்ணி சாப்பிட்டு போட்டுருக்காங்க பாரு. பாருங்க பேசுறீங்களா? இங்க பாரு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோலோட நம்ம பீஸா கொடுக்குறோம். இங்கே வாங்க. நம்ம பீஸா என்ன பண்றது? மோனிகா கிட்ட யாருன்னா இது பண்ணி வச்சிருக்காங்க. தனியாவான்னு சொல்லிச்சு. தனியாக வந்துட்டோம். தனியாக வந்துட்டு இது என்ன இங்கே ரிச்சுவல் பண்ண சொல்லுதா இல்லை இன்னொரு ஏதோ ஒரு ஆத்மா இங்கே இருக்குது, அது வந்து இந்த மாதிரி வச்சிருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம கூட்டம் வந்துச்சேன். தெரியலையே. கேன்சராக சொல்கிறேன். இங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுண்ணா. என்ன வேணால் நடக்கலாம்ண்ணா. இது வந்து நல்லா ஃபீல் ரிலீஸ் பண்ண முடியுது. புரியுதுறாங்களே எனக்கும். பட் என்னடா எதுவும் நெட்டி பச்சிடும் பின்னாடி.
ஜெகன் உள்ள இருக்கா பேர் ஒதுனா பயசலாம் ஒண்ணுனாச்சு ஒதுனா ஏதாவது சொன்னா பண்ண முடியும் பயசப்படுறா கேமரா பயசப்படுறா சரியா போடுறாங்க ఎవరు నువ్వు ఫ్రెండ్లో వదిలేండి జగన్ జగన్ ఎక్కడా இருக்கடே பயமா இருக்குடா பயசனா 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 யோ சத்துரு கிட்ட போறேன் யோ அங்க இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருப்பேன் நானு. இங்க பாரு என் முகத்துக்கு பக்கத்துல ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். நான் பயந்துட்டு நான் உன்னை பார்த்து வெளியே வாடா பயஸ் தனியா போயிட்டாடுறா அங்க இருந்தாலும் அதான் நடந்திருக்கும். பாரு எனக்கு புரியுது நான் சொல்றேன் தம்பியை நினைச்சு சொல்றேன் தப்பாத்துக்காக 4 பேர் ஒண்ணா வந்துட்டோம் போக மாட்டோம் கண்டிப்பா ஒன்னா போக மாட்டோம் தெரியுது நான் எனக்கு புரியுது அதுக்கு நான் குதிக்க போறேன் குதிக்க போறாரு நான் சுத்தி நிறுத்த போறாரு நான் பயமா இல்லை கால் அடி வாங்கிக்கிறாரு தனியா போயிட்டே இருக்கேன் ஷோல்டருக்கு மேல அப்படி வந்து பார்த்துட்டு போச்சுடா அதேதான் என்கிட்டயே வந்துச்சு கிட்டக்கா நான் பார்த்தேன் நான் சொன்னேன்ல அந்த வெள்ளை கலர் முகம் அப்படியே இருந்தது. ஆமா ராகுல் இது எதுவும் பேசாம தனியாவே வெளியே போயிடலாம் தோணுச்சு அது கூட அந்த இருட்டுல இருக்கிறதுக்கு. என்னோட டீம்மேட்ஸ் யாருக்குமே மறுபடியும் அந்த இடத்துக்கு போக துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவங்கள சமாளித்து கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக நான் சும்மாவே அங்கே இருக்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன். அது வச்சுட்டாட்ட போகலாம்டா. இவ்வளோ கிட்டக்காக பார்த்தேன் இவ்வளோ பண்ணியுமா அவனுக்கு வந்து இன்னும் இங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். இருக்கணும்னு சொல்லலை அது எடுத்துகிட்டு வந்துடலாம் சொன்னால் கேட்க ஒன்றாவே போகலாம். நாலு பேர் ஒன்றாவே இருக்கலாம். ஓகே சரி டக்குன்னு உயிரின் உடன்பிறப்பு அன்பே அமுதே ஆறுயிரே பழமதி சோழிய பன்மத கதிரே பாணிக்க விளக்கு நான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்ததே இல்லை மச்சான். எக்ஸ்ட்ரீம் உச்சக்கட்ட மச்சான் பாத்தீங்க நீங்க தான் தலைமுடி பண்ணிட்டு உயிர் இருக்கா கார் சாவி இருக்கா கார் ஓட்டுவாங்க என்ன போனீங்கன்னா அது துரத்திக்கிட்டே வருதுப்பா. ஆமாண்ணா அதான் காலை வலிக்காதாண்ணா பாலுங்க வராங்க. ஏய் எங்கயா போனீங்க நீங்களா? வந்துட்டார் நீங்க கையில் பிடிச்சி வராரு ஒருத்தர். குடும்பத்தில் உச்சம் இதெல்லாம் சத்தியமா சொல்றேன் கொடூரத்துக்கு உச்சத்துக்கு மேல உச்சம் அடுக்கவே அடுக்காது. ஏன்னா ஆள் மனுஷன் ஏற முடியுமா? மேல ஒரு மனுஷன் மேல ஏற முடியுமா? அவ்வளோ மேல கத்துலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேல அங்க இருந்தா ரிஸ்க்கு. போயிருந்தேன் இதே மச்சான் கிளம்பலாம். அந்த பொண்ணு ஆச்சு பேயாச்சு எப்படி சாப்பிட்டுட்டாரு போடா. இல்லடா நம்ம விட்டு போக கூடாது. உயிரோடு இருக்கும்போது தான் நிம்மதியா வாழலை கொண்டுட்டானுங்க ரேப் பண்ணி. சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த நல்லதாச்சும் நம்மளுக்கு வந்து சேரும்.
ஒருத்தர் ராகுல போடுறா வச்சுல பேசலாம் சரி நீங்கள் கேமரா வச்சோம்னா நைட் விஷன் அதை எடுத்துட்டு வாங்க. இந்த இடத்துல கேமரா வைப்போம். என்ட்ரன்ஸ்லேயே பண்ணுவோம் ரிச்சுவலை. உள்ளே போகணும் ஆனால் உள்ளே எங்கேயோ இருக்குன்னு அதே இடம். கேமரா வாட்சிக்குதா பாருங்கள். லைட் அடிங்க. நைட் விஷன் இருக்கா? கேமரா என்னாச்சு? ஓகே தானே? லென்ஸ் பாருங்கள், லென்ஸ்க்கு பாருங்கள். ஓகே தானே தலைவரே? டைம் ஆகுது, நமக்கு இருக்க வேணாம். ஏதோ வந்துடா ராகுல. போயிடலாம்ண்ணா. போயிடலாமா? இல்லை எடுத்துட்டுமா? அப்படி போங்க. சீன் வருஷம் மாதிரி எடுத்துட்டு போகிறேன். நான் இப்படி இவ்வளோ லைட் ஆகுதுண்ணா. காய்ச்சல் எரியதான். வாடா பார்த்து வாடாடி. நம்ம நோக்கி எது வந்துடா. ஏய் சைத்தான், தீய சக்தியே, பரமாத்மாவே. ஏய் வேதனை அது. அப்பா சாமி, போய் நிற்காதுண்ணா. அது என்னத்த நான் சாப்பிட்டு வாழ்ந்துக்குது ஒண்ணுமே எனக்கு புரியலண்ணா. அது வேற நடக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. இது மழை பண்ணுமா? புரிய கேமரா புரியா கொஞ்சம். வா 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 வா. கைஸ், ஒரு வழியாக ரிச்சுவல் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மோகினியை வசியம் பண்ணுறதுக்காக சில மந்திரங்களை உச்சரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மோகினிக்கு பிடிச்ச சில பொருட்களையும் இந்த இடத்துல வச்சு சடங்கு பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்க மோகினி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால அது கொஞ்சமாச்சும் சாந்திப்படுத்தணுன்றதுனால தான் இந்த முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். இதன் மூலயமா அந்த மோகினி நமக்குள்ளே வந்து ஏதாச்சும் சொல்கிறது கூட முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மாவோட கோபம் குறையிறதுக்கான சாத்தியமும் இதில் இருக்குது. இது அப்படியே விட்டு போகணுன்னு எனக்கு மனசு கேட்கல. இங்கே இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நடந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம பண்ணி இங்கே இருக்க அந்த மோனிகாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன வகையில் ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணிட்டு போகணுன்றதுனால தான் இதை நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கன்ஃபார்ம் இன்னொரு முறை ஃப்யூச்சரில் வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்க தான் போகிறோம். பட் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது தான். மோகினி நம்மக்கிட்ட வந்து ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணுதா, ஏதாச்சும் தெரியப்படுத்துதான்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே புரியலை. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். சரியா? நான் ஒரு மந்திரத்தை காட்டுறேன். அதில் ஓகேண்ணா. இது மட்டும் உச்சரிக்கணும். ஓகேவா? எல்லாரும் சரிண்ணா. ஓகேண்ணா. சுற்றி முற்றி கற்று வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரத்த பேசலாமா இல்லையா?
ரெண்டு பக்கம் சொல்லிக்கிறீங்களா? இங்க இருக்குடா பாத்துறேன். என்ன சொல்ற? அந்த நெட்ல நிக்குனா. இந்த மந்திரத்துக்கு ரியாக்ட் ஆகி மோகினி கிட்ட வர நினைக்குது. அது அதுக்கு பிடிக்கல. சரத்தை நீ படிச்சா அது ஏதோ ரியாக்ட் ஆகுது. ஆமா எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சீக்கிரம் படிச்சு முடிச்சேனா இதான் இருக்குது. அப்பத்துல தானே இருக்குது. ஸ்டார்டிங் இங்க பாத்துக்கிறா. இங்கதான் இருக்குது. சொல்லியா நீ சொல்லுவல்ல என்ன எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் இந்த ருக்காய்க்கு பயந்து தான் தீரணும்னு. அதை இப்போ சொல்லு ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துலயா? சொல்லியா? அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு. கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா ஆஃப். நான் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. பார்த்து என்ன பவர் அது? என்னடா அது? நீங்க அப்படியே அந்த ரிச்சுவல் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சரி, அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு அனுப்புறாரு. எங்க போக போறீங்க? எப்படிக்கா எக்காரத்து கொண்டும் இந்த வட்டத்தொட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரெண்டு பேருக்கும். அது என்ன வேணா பண்ண பார்க்கும். ஓகேவா? எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. வட்டத்துக்குள்ளே இருங்க. கன்ஃபார்ம் உங்களை தேடி மோகினி வரும். பயப்படாதீங்க. ஓகேவா? எப்பா நம்மளை தேடி ஒன்று வருதுப்பா பின்னாடி. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபஹு இந்தஹு இல்லா பி இத்னி யஅலம் மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ மேல போச்சு. வசிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்ல வலா யௌதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். சரத்து, அப்போ நீ பண்ணும்போது உன்கிட்ட வந்துச்சு. இப்போ நான் சொல்ல அப்படியே பின்னாடி போகுது. அப்போ நான் சொன்னது மோகினி வசியம் பண்ணுறதுக்கான வந்துடும். சரி, அந்த மோகினி கிட்ட நெருங்கி வந்தது என்னால் உணர முடியுது. ஓகே. ஆனால் இங்கே இன்னொரு ஆத்மா இருக்குது. அதுக்கு வந்து பிடிக்கல. இப்போ அதுதான் நம்ம தோத்திட்டு போகிறோமா? அப்போ அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுவே ஒரு கெஸ்ட் தான். கன்ஃபார்மாக நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அதை கிட்டக்கெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த மந்திரக்கார கூட்டத்துக்கிட்ட மாட்டி நான் ரொம்ப பாடாப்பட்டு இருக்கேன். இவர் ஒரு மந்திரம் படிச்சுட்டு இருக்காரு. அங்கே ஒரு மந்திரம் சொல்லிட்டு போயின்னுக்கிறாரு. எனக்கு வந்து ஸ்டார்டிங் மூனிகா ஹெல்ப் பண்ணாண்டா. நம்ம ஆஸ் இந்தியன் நம்ம என்ன பண்ணிடணும். இந்த மாதிரி எவ்வளோ நம்ம அங்கே பார்த்தது என்ன? அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது ஏதாவது வித்தியாசம் இருந்தால் தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். அந்த மோகினியோட உருவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் பார்த்தது. ஆனால் இது அதை விட கொஞ்சம் எப்படி இருக்குன்னே தெரில எனக்கு. ஆனால் ஜான் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் கரெக்டு. அந்த பக்கமும் சத்தம் வந்துச்சு, இந்த பக்கமும் சத்தம் வந்துச்சு. கரெக்டாக நீ மந்திரம் படிக்கும்போது மோஸ்ட்லி நம்ம ஊர் சைடில் சொல்லுவாங்க பிரேயர்ஸ். என்னன்னா கேள்விப்பட்டிருக்க பிரேயர்ஸ் இந்த மாதிரி மோகினி இதெல்லாம் ஏவி விடும்போது அது பாதுகாப்பாக அதோட சக்தி வாய்ந்த இன்னொரு விஷயத்த பாதுகாப்பு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கு ப்ரொடெக்ஷன் இன்னும்னா இது இன்னும் பயங்கரமாக இருக்குது. நம்மகிட்ட ஒரு நல்ல ஸ்மெல் வர மாதிரி இல்லை. நம்ம வருது ஒரு புரியுது. இங்கே பக்கத்தில் தானே வருது. நம்ம பக்கத்துலேயே போகிறோம். ఎవరు నిన్ను చూసి నాకు భయం లేదు. ఏం కావాలి నీకు? మోనికాకు నీకు ఏం సంబంధం? பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிற மாதிரி பேசுகிறேன். மேலே போயிட்டே இருக்கியா? மேலே போயிட்டு கீழே தள்ளி வந்து பார்த்துட்டு பண்ணுற மாதிரி சிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. டேடி என்னடாச்சு? டேய் என்னடாச்சு ராகுல? டேய் ராகுல, டேய் அண்ணன் சொல்கிறது கேள்றா. டேய் ராகுல, டேய் எங்கடா போகிற? தண்ணி வரதுக்கு பயமாக இருக்கு.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். నెక్స్ట్ ఇంకోసారి వచ్చి ఇహ్దినస్ సిరాతల్ నేను ఇక్కడ నుంచి పంపిస్తాను. ఇహ్దినస్ సిరాతల్ ముస్తకీమ్ సిరాతల్ లదీన అన్అమ్త అలైహిం గైరిల్ మగ్లూబి అలైహిం వలల్లాలీన్. டேய் டேய் ராகுல டேய் எங்கடா போற? டேய் என்ன பேசின்னு போகிறான்? டேய் ராகுல டேய் அதுலேருந்து தாண்டி வேறு வந்துட்டோம்டா ராகுல. நம்ம எங்கடா பார்க்குற? டேய் இங்கே ஆறு இருக்குதுடா. டேய் இது பாரு ஐயோ ஐயோ டேய் ராகுல டேய் வேணடா இங்கே பாரு டேய் வீண்டா ஏந்து கூட முடியாதுடா. டேய் இங்கே இருக்குடா வர நீ. டேய் இது மாதிரி போட மாட்டேன் உட்காடுறான். டேய் உட்காடுறான். அதோட மெயின் பவரே அதான்யா. மனுஷனுக்கு உடம்புக்குள்ள வந்து அவன் உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் எடுத்து அவன் ஒல்லியாகி ஒரு மாதிரி டிசீஸ் வந்த மாதிரி அந்த நிலைமைக்கு போய் இறந்து போயிடுவானுங்க. அணு அணுவா கொள்ளும் மோகினி. பேய்களோட சாம்ராஜ்யமா இருக்கும் போல இருக்கு இந்த இடம். எப்பயுமே ஃபயாஸ் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த விதமான தீய சக்தியாக இருந்தாலும் ரொக்கையாக்கு கண்டிப்பாக அது பயந்தே தீரும், அதுக்கு ரியாக்ட் ஆகும்னு. அந்த மந்திரத்தையும் சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணோம். அதுக்கும் இங்கே இருக்க ஆத்மா ரியாக்ட் ஆகுது, பயப்படுது. இந்த நேரத்தில் தான் எனக்கும் ஃபயாஸ்க்கும் ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆச்சு. அது என்னன்னா, இங்கே இருக்க மோகினி தான் தன்னோட உருவத்தை மாற்றி குரலை மாற்றி நம்மளை திசை திருப்புதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரிச்சுவலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு ரெண்டு பக்கம் இருந்து சத்தம் வந்துச்சு. ஒரு பக்கம் மோகினி, இன்னொரு பக்கம் வேற ஏதோ தீய சக்தியாக இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். அது ரெண்டுமே மோகினி தான் நாங்கள் கடைசியில் தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை இங்கே இருக்க இந்த மோகினி தான் எங்களை சதி பண்ணி ரெண்டு திசையில தனித்தனியா பிரிச்சிருச்சோம்னு நாங்க நினைச்சோம். ஆனா இங்க இருக்க அந்த மோகினி எங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களை கடுமையா பாதிக்க போகுதுன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தோணுச்சு. ஆனா அது நானா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். நான் நினைச்சதுக்கு எதிர்மறையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடனே அவங்க 2 பேரையும் தேடி வேகமா நானும் ஃபயாஸும் புறப்பட்டோம். మళ్ళీ వస్తాం ఇక్కడ. ఇదేమి మీ నానా ఫక్ యూ ఫక్ అవుట్ అపోయిట్గా ಏನು ஒம்மாலும் காலி பண்றவங்க நெக்ஸ்ட் டைம் இங்க வந்தனா இந்த இடத்த விட்டு போங்க. ஆச்சா ஃபைட்ஸ் ராகுல டேய் ஐயோ ஜம்பே ஐயோ ஐயோ ராகுல டேய் இந்த காலத்தை கூட்டு நடந்துட்டு ஐயோ ஐயோ கடவுளே ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியல. சொல்லிட்டே போயா ராகுல எங்கடா இருக்கா? எங்கடா இங்க பாரு
என்ன சொல்கிறேன் மச்சான் எனக்கு புரியலடா. கதிர் ப்ரோ சொன்னால கதிர் அவர் வந்து எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லியிருந்தேன். கரெக்டான சொன்னதில்ல மோகினி தேவல் பிசாசு இதுக்கெல்லாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் எங்களால் தப்பிக்க முடியும். நான் இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு மோகினியை தேடி போறேன், எங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்தாலோ இல்ல மோகினி எங்க உடம்புக்குள்ள வந்துட்டாலோ நாங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து உடனே தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் மந்திரங்கள் இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகளை பெரிய அளவுல நம்மளால சமாளிக்க முடியலனாலும் அந்த நேரத்துல அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் சின்ன மந்திரங்களோ சடங்குகளோ இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரத்தில் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் சொன்ன அந்த சின்ன மந்திரம் அந்த சடங்கை மட்டும் அந்த இடத்துல பண்ணோம். ஒரு வழியா ராகுல் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஆனா. சரத்து என்ன மந்திரவாதி மாதிரிலாம் பண்ற? எல்லாருமே பண்ணுறது தான் ஊரில். சாமி வந்து தலையில் வச்சு வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் மச்சான். இந்த ஆத்தாண்ட ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்றான்டா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. தெலுங்குல பேசுறான். தனியாக இடத்துல போக மாட்டான்டா. எப்படி இந்த இருட்டில் போய் உட்காந்துருக்கான் தனியாவே? இன்னொரு வாட்டி இங்க வந்தாதான் முடியும். கார் லாக் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். நான் எதிர்பார்த்தேன் ஏதோ எக்ஸ்ட்ரீமாக நடக்க போகுதுன்னு. நான் எதிர்பார்த்ததை விடவே எக்ஸ்ட்ரீமாக நடந்துருச்சு. இது வரைக்கும் நாங்கள் கேப்சர் பண்ணாத சில விஷயங்கள் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். அடுத்து ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான இடத்துல உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா ப்ளீஸ் சார். கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இந்த இடமும் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த மோகினி சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் எங்களுக்கு கிடைச்ச அது த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல சில பேருக்கு இந்த மாதிரி எபிசோடா போடுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஐ எம் ரியலி சாரி கைஸ், எங்களுக்கு டைம் இல்லை. இதனால நாங்கள் பாதிக்கப்பட்டு இந்த வீடியோஸை வெளிக்கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக கூடிய சீக்கிரம் இந்த மோகினி காலேஜ் சீரிஸோட அன்கட் வெர்ஷன் போடுறோம். அதுல எந்த விதமான பிரேக்கும் இல்லாம நீங்க அப்படியே ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போயிட்டு பல இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான உத்வேகம் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமா நீங்க ஏதாச்சும் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்றது மூலியமா அது ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் அடுத்த ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான இடத்துல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பை. லவ் யூ so much guys. See you soon.